2024 நாடாளுமன்ற தேர்தல் நட்சத்திர வேட்பாளர்கள், நட்சத்திர தொகுதிகள், கிரீடம் யாருக்கு என்ற தலைப்பில் நாம் ஒவ்வொரு தொகுதியாக நட்சத்திர தொகுதிகளை பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று இடம்பெறக்கூடிய தொகுதி தர்மபுரி. இதில் நட்சத்திர வேட்பாளர்களாக களம் இறங்குபவர்கள் யார் என்று பார்க்கலாம். திமுக தரப்பிலிருந்து மணி, பாமகவிலிருந்து சௌமியா அன்புமணி, அதிமுகவிலிருந்து அசோகன், நாம் தமிழர் கட்சியிலிருந்து அபிநயா. இது குறிப்பிடத்தக்க ஒரு நட்சத்திர தொகுதியாக மாறியதற்கு காரணமே பாமகவுடைய சௌமியா அன்புமணி அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார். இது எதிர்பார்க்காமல் காலையில் அரசாங்கம் என்பவர் ஒரு நாடாளுமன்ற வேட்பாளராக களமிறக்கப்பட்டார். மாலையில் இந்த அதிரடி அறிவிப்பு வந்தது. பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது பாமகவிலிருந்து சௌமியா அன்புமணி நாடாளுமன்ற வேட்பாளராக தர்மபுரி தொகுதியில் திடீர் என்று களம் இறக்கப்பட்டார். அதன் பின்னணி என்ன என்பதையும் சேர்த்தே இந்த தொகுதியில் நம்ம பேசுவோம். நம்முடன் இதை பற்றி பேசுவதற்காக விருந்தினர்களாக வந்திருப்பவர்கள் மதுர் சத்யா, அரசியல் செயற்பாட்டாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு வாஷிங்டன் சுரேஷ் அவர்கள். வணக்கம். தர்மபுரி தொகுதி, இதை பற்றி நம்ம பேசுவதற்கு முன்பு நிறைய கோரிக்கைகள் இருக்கு. அந்த மக்கள் அந்த வானம் பார்த்த பூமி அப்படின்னா தர்மபுரி அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கும்போது நிறைய குறைகள் இருக்கு, மக்களுக்கு எதிர்பார்ப்புகளும் இருக்கு, அது தீர்க்கப்படாமலே இருக்கு அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமா பார்க்குறோம். வானம் பார்த்த பூமி என்று சொல்லப்படும் தர்மபுரி மாவட்ட மக்களின் பிரதான தொழில் விவசாயம் சார்ந்த தொழில்கள், கால்நடை வளர்ப்பு, சரியான வேலை வாய்ப்புகள் தரக்கூடிய தொழிற்சாலைகள் இங்கு இல்லை அப்படிங்கிற ஒரு குறை மக்களிடையே இருக்கு. தர்மபுரி மாவட்டத்தில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட சிப்காட் தொழிற்பேட்டைகள் அமைக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு இன்று வரை அறிவிப்பாகவே இருக்கிறது அப்படிங்கிறது பெரும் குறை அந்த பகுதி மக்களுக்கு. இன்னொன்று ஒகேனக்கல், இந்த இதில் தான் தர்மபுரியுடைய தொகுதியில் தான் ஒகேனக்கல் வருது. இது ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலம். ஆனால் இதில் அடிப்படை வசதிகள் எதுவும் போதுமானதாக இல்லை. இதை மேம்படுத்தினா இந்த பகுதிகள் வளம் பெறும் அப்படிங்கிறதும் அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மஞ்சள், மரவள்ளி அதிகம் விளையும் மாவட்டமாக இது இருந்து வந்தாலும் மஞ்சளுக்கென்று வணிகம் செய்ய தனி சந்தை வாய்ப்புகளும், விவசாயிகள் விளைவிக்கும் மரவள்ளி கிழங்கிற்கு உரிய விலை கிடைக்காத நிலையும் தொடர்வதால் இந்த மாவட்டத்திலேயே அரசு தரப்பில் தொழிற்சாலைகள் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகள் இருக்கு. ஆக இது ஒரு விவசாயம் சார்ந்த தொகுதியாக பார்க்கப்படுகிறது. இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய 6 பகுதிகளுமே அப்படிதான் பார்க்கப்படுகிறது. அந்த மக்களுக்கு இந்த விவசாயம் சார்ந்து அந்த விளைபொருட்களை விற்பனை செய்யறதுக்கோ, அடுத்ததாக ஒரு தொழிற்சாலைகள் அமைப்பதற்கோ வாய்ப்புகள் வேணும்னு பார்க்குறாங்க. அது எதுவுமே நிறைவேற்றப்படாமல் அது நிலுவையிலேயே இருக்கு. ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் இதை செய்திடுவாரா அப்படிங்கிற ஏக்கத்துடன் காத்திருக்கிறார்கள் அந்த தொகுதி மக்கள். அந்த ஏக்கத்தை பூர்த்தி செய்வார்களா இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள்? அதுவும் சௌமியா அன்புமணி அவர்கள் பாமக தரப்பிலிருந்து, மணி திமுக தரப்பிலிருந்து, அசோகன் அதிமுக தரப்பிலிருந்து, அபிநயா நாம் தமிழர் கட்சியிலிருந்து. வாஷிங்டன் சுரேஷ் அவர்களிடம் இதில் சௌமியா அன்புமணி திடீரென்று தான் அறிவிக்கப்பட்டார். வேறு ஒரு வேட்பாளர் தான் களமிறக்கப்பட்டார். அதற்கு பிறகு மாற்றப்பட்டு சௌமியா அன்புமணி அவர்கள் வந்தார். இவர் நிறுத்தப்பட்டதுடைய காரணம் என்ன இருக்கும்? இவர் நிறுத்தப்பட்டதுனாலேயே இந்த தொகுதியும் நட்சத்திர தொகுதியா ஆயிருச்சு. இதனுடைய வெற்றி களம் அப்படிங்கிறதே இப்ப மாறுபடுதா? வணக்கம் மேடம். இந்த சௌமியா அன்புமணி அவர்களை நிறுத்த வைத்ததுக்கான முக்கியமான காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எப்பெல்லாம் அன்புமணி ராமதாஸ் எப்பெல்லாம் இந்த தொகுதியில் இருக்காரோ அவருக்கு மினிமமாக ஒரு 40-42% வந்துடுது. ஸோ அவங்களுக்கு அந்த ஃபேமிலியிலேருந்து யாராவது ஒருத்தர் நின்னாங்கன்னா அந்த ஒரு 40-42% வந்துருன்ற ஒரு எண்ணத்தில் தான் நிற்க வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஆல்ரெடி ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறதுனால திருப்பி இன்னொரு வாட்டி நிற்க வேணான்ட்டு மனைவியை நிற்க வச்சுருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ட்ரெடிஷ்னலாகவே இந்த இடத்துல பாமகக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குன்றது உண்மை. இப்போ பாஜகவோட கூட்டணி வச்சுருக்காங்க, அதுலேயும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குன்றதும் உண்மை. ஆனால் இது அதிமுக எப்படி பார்க்க போகிறதுன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. எடப்பாடி அவர்கள் இந்த தொகுதியை நம்ம வின் பண்ணி ஆகணும்னு அவங்க அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட போகிறாங்களா இல்லையான்றது தான் ஒரு பெரிய கேள்வி. இதில் இல்லை, அந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த தொகுதி சாதகமாக இருக்கா?
பாமக வெர்சஸ் திமுக அப்படிங்கிற மாதிரி தானே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. கடந்த கால வரலாற்றை நம்ம பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி 40% வந்து நிரந்தரமா பாமக அப்படின்னாலே 40% அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துருது. திமுக தரப்பிலேருந்து 2009ல தாமரை செல்வன் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதற்கு பிறகு 2019ல செந்தில்குமார் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்போ களம்னு நம்ம பார்த்தோம்னா பாமக வெர்சஸ் திமுக தானே இருக்கு. இப்போ அதிமுகவுக்கு போடுற ஓட்டுக்கள் வரக்கூடிய அந்த வாக்குகள் இவங்க 2 பேர்ல உள்ளவங்கள பிரிக்குமா? இல்ல சாலிடா இது வந்து பாஜக கூட்டணிக்கு ஒரு சீட்டு கன்ஃபார்ம், பாமகவுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டுகள்ல வந்து இது ஒரு கன்ஃபார்ம் வெற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்குமா? அப்படி நீங்க அத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா உள்ள பார்த்தீங்கன்னா, போன தடவ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 41% வாங்கினாரு. அதுல ஆனா அதிமுகவும் அந்த கூட்டணியில இருந்தது. அதனால அந்த அதிமுக கூட்டணியில இருந்து ஒரு 42% வாங்கினாரு. இப்ப அந்த அதிமுக வெளில போனதுனால, எவ்வளவு பெர்சன்டேஜ் வெளில போகுன்றது நமக்கு இந்த எலக்ஷன் முடிஞ்சோன தான் தெரியும். இல்ல அவங்க 2014ல பாஜக 2000 கூட்டணியில தான் பாமக இருந்தது இல்லையா? ஆமா, அப்ப அப்பயும் பாஜக கூட்டணி 42% தான் இருந்தது. வாங்கியிருக்காங்க. பாஜக கூட்டணி இருந்தது. அப்ப நீங்க யோசிச்சீங்கன்னா, அப்ப வந்து எல்லாருமே தனியா நின்னாங்கன்றது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 42% வாங்கினாருன்றது உண்மை. அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு இன்ஹெரன்ட் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் இருக்குன்றது டெஃபினட்டா உண்மைதான். ஆனா, அன்புமணி ராமதாஸுக்கு இருக்கிற அந்த வலிமை சௌமியா ராமதாஸ் அவர்களுக்கு வருமா? அப்படிங்கிறது அந்த அந்த ஓட்டுகள் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமான்றது இது ஒரு கேள்விக்குறி தான். பட் இது ஒரு டஃப் ஃபைட்டா இருக்க வேண்டிய கான்ஸ்டிட்யூன்சி தான் இப்போ. இன்றைய நிலைமையில அதிமுகவோட ரோல் எப்படி இருக்க போகுதுன்றத தான் பார்க்கணும். திமுகவுக்கும், பாமகவுக்கும் ஒரு டஃப் ஃபைட் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இந்த இந்த கான்ஸ்டிட்யூன்சி பொறுத்தவரைக்கும். புது கேண்டிடேட் அதனால ஒரு அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு என்ன பொறுத்தவரைக்கும், சௌமியா அவர்கள பொறுத்தவரைக்கும். சரி, மதுர் சத்யாட்ட பெண் வேட்பாளர் சௌமியா அன்புமணி. இப்ப அன்புமணி அவர்கள் ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியா இருக்கிறதுனால இவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அப்போ தர்மபுரி அப்படிங்கிறது பாமகவோட கோட்டை மாதிரி இருக்கு. 2019ல தான் அது லேசா ஆட்டம் கண்டுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ மறுபடியும் வந்து திரும்ப வந்து பாமக இங்கே நின்றுருக்காங்க. இதை நம்ம விவாதிக்கிறதுக்கு முன்னாடி செந்தில்குமார் திமுக தரப்புல இருந்து பார்க்கும்போது இந்த தடவை அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. அவரும் சர்ச்சைகள்ல தொடர்ந்து மாட்டிக்கொண்டு வந்தவர். அதுவும் இந்து மத சம்பந்தமான விஷயங்களை அடிக்கடி பேசி கொண்டிருந்தவர். அந்த கொடுக்காததுக்கும் காரணம் இருக்குமா? இல்ல அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கும்? 2019 எப்படி இருந்தது இந்த தர்மபுரி தொகுதியில? எதனால் செந்தில்குமாருக்கு மறுக்கப்பட்டது? இல்லை, எதனால் செந்தில்குமாருக்கு மறுக்கப்பட்டது அப்படின்னா, அவங்க வந்து ஆமணி கொடுக்கறதுக்கு அவங்க என்ன விளக்கம் தராங்க அப்படின்னா, புதிய வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்றாங்க. அதை தாண்டி அங்கே ஊகிக்கிற அளவுக்கு ஒரு சர்ச்சை இருந்ததான்னு கேட்டால் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய இப்போ உதயநிதி ஸ்டாலின் சுற்றி ஒரு சர்ச்சை இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு பெரிய சர்ச்சை செந்தில்குமாருக்கு இருந்ததா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவர் பாராளுமன்றத்தில் பேசுனது சர்ச்சையானது வட மாநிலங்களில் தான் சர்ச்சையாச்சு இல்லையா, தருமபுரியிலலாம் சர்ச்சை ஆகலை. அப்ப இங்க அவர் ட்விட்டர்ல திரும்ப திரும்ப பேசுறதா இருக்கட்டும், அது மாதிரியான விஷயங்கள், அவர் போன அந்த பூமி பூஜைக்கு போகும்போது அவர் செயல்பட்ட அந்த விஷயங்கள், அதை தொடர்ந்து இந்து மக்களுடைய நம்பிக்கைகளை புண்படுத்துது அப்படின்னு சொன்னது கூட திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துதா அப்படிங்கிறதுனால என்ன பொறுத்த வரைக்கும் வேறு காரணங்கள் இருக்கலாம். அது கட்சிக்குள்ளே வேற ஏதாவது பிரச்சனைகளாக கூட இருக்கலாம், இல்லை நல்லதாக கூட இருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாது. இது வந்து மேட்ரால அளவுக்கு சிக்னிஃபிகண்டான பிரச்சனை இல்லை அப்படின்றத நம்ம சொல்கிறோம் இல்லையா. இது இப்போ இருக்கிற கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சௌமியா அன்புமணி அவங்க இதில் வேடிக்கை என்ன அப்படின்னா, அவங்கள மேடையில் உட்கார வச்சுட்டு பாஜக தரப்பினர் எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா, குடும்ப அரசியல் செய்கிறது திமுக அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த விமர்சனத்துக்குள்ளே போக வேணாலும் அது வந்து ஒரு முரணாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு வேடிக்கையாக இருக்குது. இப்போது அன்புமணி அவரோட செல்வாக்கில் இவங்களுக்கு வாக்கு விழும் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அன்புமணி அவர்களின் செல்வாக்கே 2014 இருந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்கா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் வந்து சொல்கிறீங்க இப்போ வந்து 2014 அவங்க பாஜகவோட கூட்டணி வச்சுருந்து 42% வாக்குகள் வாங்கினாங்க. 2014 மோடி அலை அப்படின்னு சொல்லப்பட்ட பாஜகவின் மீது ஒரு நன்மதிப்பு கொண்ட ஒரு அலை இருந்தது. ஆனால் இன்றைக்கி அது அப்படியே முற்றிலுமாக மாறி இருக்குது அந்த பகுதிகளிலே. குறிப்பாக இப்போ அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா 6 தொகுதிகளில் அசம்பிளி தொகுதியில் 3 வந்து அதிமுக இருக்குது, 3 வந்து பாமக இருக்குது. இதில் இப்போ பெண்ணாகரம் அப்படின்ற தொகுதி பார்த்திங்கன்னா அது பாமகவோட ட்ரெடிஷ்னலான ஸ்ட்ராங் ஹோல்டு. அதில் அவங்க வந்து அதிமுக பாஜக யார் கூட நின்னாலும் அவங்களுக்கு வந்து பெரிய சதவீதம் இருக்கிற ஒரு தொகுதி பெண்ணாகரம் வச்சுக்கலாம். அதை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இது அதிமுகவும் பாமகவும் சேர்ந்த பலம் தான். பாபிரெட்டிப்பட்டி ஆகட்டும், அரூர் ஆகட்டும், குறிப்பாக பாபிரெட்டிப்பட்டிலாம் அங்கே வந்து அதிமுகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, பாமகவும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போ அந்த ஓட்டுகள்லாம் முற்றிலுமாக பிரியுது அப்படின்னு பார்க்கும்போது பாமகவுக்கு அது வலு இழுக்க தான் செய்யுது அந்த அந்த இடங்களில்.
அதனால தான் இப்போ வந்து முழுக்க முழுக்க இப்போ மற்ற பேசின தொகுதிகள் எல்லாத்துலேயும் விட இங்கே வந்து திமுக வந்து அதிக ஸ்பிளிட்லேருந்து வெற்றி பெறது, அதாவது ஸ்பிளிட்லேருந்து வெற்றி பெறுது அப்படிங்கிறதோட வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி ஆகிறதுக்கு ஸ்பிளிட்டே காரணமாக இருப்பது, முற்றிலும் ஸ்பிளிட்டே காரணமாக இருப்பதுன்றதா ஒரு கேஸ் ஸ்டடினா தருமபுரி அப்படின்னு சொல்லலாம். மேலும் இப்போ பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களே இப்போது அவர் எடுத்துக்கிட்ட பிரச்சனைகள்லேயே எந்த அளவுக்கு தலையிட்டார், எந்த அளவுக்கு போனார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒரு கவலைக்கிடமான விஷயம் என்ன அப்படின்னா, நாடு முழுதும் இந்திய அளவிலே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லோவஸ்ட் அட்டண்டன்ஸ் இன் பார்லிமெண்ட், பாராளுமன்றம் செல்லாத ஒரு எம்பியாக இருக்கிறாரு இவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அவர் எந்த சமுதாயத்துக்கு அப்படின்னு சொல்கிறாரோ அவங்களுக்கு ஏற்ற கேள்விகளே அவர் பாராளுமன்றத்தில் எழுப்பாமல் தான் இருக்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம். திமுக இப்போ வந்து செந்தில்குமார் மேலே அதிருப்தி அப்படின்றத நீங்கள் வந்து கேள்வி கேட்குறீங்க இல்லையா, அவர் கூட வந்து இவரை விட அதிக கேள்விகள் வச்சிருக்கிறாரு, அதிக உரைகள் ஆட்டுக்கிறாரு அந்த தொகுதிகளை பற்றி. ஆனால் இவர் அந்த மாதிரி என்ன மாதிரியான நலத்திட்டங்கள் அங்கே நடந்திருக்கு? நமக்கு தர்மபுரி தொகுதியில நம்ம ஆரம்பத்திலே நம்ம பார்த்தோம் இவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருக்கு, மக்களுடைய எதிர்பார்ப்புகள்னு. அப்ப எது வந்து கை கொடுக்கும் திமுக? இப்போ திமுகவும் இப்போ வந்து திட்டங்கள் அறிவிச்சது, இப்போ மார்ச்ல ஒரு திட்டங்கள் அறிவிச்சாங்க, ஒரு சீரீஸ் ஆஃப் திட்டங்கள் அறிவிச்சாங்க. அதுக்கு முன்னாடி 2 வருஷமா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் ஹைலைட் பண்ணார் முதல்வர். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து யானைகள் உள்ளே வந்து சேதாரமாகுது, நீங்கள் சொன்னீங்க விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க, அப்போ யானைகள் உள்ளே வரது வந்து அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்றதுக்கு 10 கிலோமீட்டருக்கு ஃபென்ஸ் போட்டு கொடுத்ததாகட்டும், வாச்சாத்தி முதல் பல்வேறு ஊர்களுக்கு செல்வதற்கான ரோடு போட்டு கொடுத்ததாகட்டும், ஒகேனக்கல் டேம் சொன்னீங்க அங்கே வசதிகள்னு 7,890 கோடிக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து அங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, அந்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஃபேஸில் என்ன அப்டேட் இருக்குன்றதை முதல்வர் சொல்கிறார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி திட்டங்கள் நம்ம வந்து மற்ற மாவட்டங்களை கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு அடுக்க முடியல அப்படின்னா கூட, ஆனால் வளர்ச்சி திட்டங்கள்னு அவங்களுக்கு வரிசைப்படுத்துறதுக்குன்னு இருக்குது. ஆனால் பாஜக தரப்பில், அதாவது பாமக தரப்பில் பார்த்தீங்கன்னா பாஜக இதெல்லாம் கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கான எந்த இதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த தொகுதியில் குறிப்பாக பாமக தனியாக நின்றுருந்தாங்கன்னா, அதாவது பாஜக இல்லாமல் தனியாக நின்றுருந்தாங்கன்னா இன்னும் கூடுதல் பலம். அதே போல் அதிமுகவோட சேர்ந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பே ஜாஸ்தியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பாஜக வந்து 2014 இருக்கிற மாதிரி பூஸ்ட் கிடையாது, அது ஒரு பேக்கேஜ், அது ஒரு சுமையாக தான் இருக்குது. ஆனா வந்து மத்திய அரசுடைய திட்டங்களை அவங்களும் முன்னிறுத்துறாங்க. ஒரு நிலையான பிரதமர் வேணும் நமக்கு இந்தியாவுக்கு அப்படிங்கிறதையும் அவங்க முன்னிறுத்தி நாங்க சேர்ந்ததா தான் அவங்க வந்து சொல்றாங்க, பிரச்சாரம் இருக்கு. அப்ப மோடி ஒரு நிலையான பிரதமர், நம்ம நாட்டை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய பிரதமராக மோடி இருப்பார் அப்படிங்கிற பிரச்சாரத்தோட அவங்க உள்ள வர்றாங்க. 2013 சொல்லிருக்கலாம், இது 2024 வந்துருச்சு. 10 வருஷத்துல அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாக்குறோம். இங்க குறிப்பாக தர்மபுரி இங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து விலைவாசி ஏற்றம், அப்புறம் வந்து எரிவாயு விலை, இதெல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதையும் தாண்டி இப்போ நீங்கள் வந்து விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க, வானம் பார்த்த பூமின்னு சொல்கிறீங்க இல்லையா, இங்கே குறைந்தபட்ச ஆதார விலையை ஒவ்வொரு வருஷமும் பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் மோடி அவர்கள் வழங்குறாருன்றதுனால இப்போ மோடி அவர்கள் மீது இருந்த ஒரு நல்ல பிம்பம் வந்து மக்களுக்கு கிடையாது அப்படின்றதான் பார்க்குறோம். அதனால தான் சொல்கிறோம் பாமக மாநில அரசு இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, இங்கேயும் நிறைய வந்து திட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் இருக்கு. நம்ம வேளாண் பட்ஜெட்லையும் நம்ம நிறைய போடுறோம் விவசாயிகளுக்கு. அதே மாதிரி மாநில அரசும் வந்து நிறைய விவசாயிகளுக்கு நாங்க தோழனா இருப்போம் அப்படிங்கிறாங்க. அப்ப என்னென்னலாம் நிறைவேற்றி கொடுத்துருக்குறாங்கிற கேள்வி இருக்குல்ல. இந்த கம்பேரிசனே இருக்கு இல்லைங்களா. இப்போ பயிர் காப்பீட்டு திட்டம் வந்து மாநில அரசுல ஒரு திட்டம் இருக்குது, மத்திய அரசுலையும் ஒரு திட்டம் இருக்குது. மத்திய அரசுல அது எந்த அளவுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து காப்பீடு தொகை போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது கம்பேர் டு மாநில அரசு அப்படின்றத பார்க்குறோம். அப்போ அங்கேயே உங்களுக்கு வந்து இல்ல மாநில அரசு பயிர் காப்பீடே செய்யல. இப்ப இந்த வெள்ளம் வந்தது பாத்தீங்களா, வெள்ளம் வந்தப்ப விவசாயிகள்லாம் எங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்ல அப்படிங்கும்போது திமுக ஆட்சிக்கு வந்தே பயிர் காப்பீடுங்கிறதே இல்ல. அதற்கு முன்பு அதிமுக ஆட்சி இருந்தவரை இருந்தது, ஆனா அதற்கு திமுக வந்த பிறகு எங்களுக்கு இந்த பயிர் காப்பீடே இல்லை அப்படிங்கிறது தான் விவசாயி சங்கங்கள்லாம் சொன்னது. ஆனா அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சொல்லும் போது இந்த மாதிரி பாதிச்சிருச்சே விவசாயிகளுக்கு, ஏக்கர் கணக்குல பயிர்கள் பாதிச்சிருச்சே அப்படிங்க போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அதெல்லாம் இன்சூரன்ஸ்ல வாங்கிடலாம் அப்படின்னாரு. அப்பதான் இந்த விவசாயிகள் சங்கம் சொன்னாங்க, ஒரு அமைச்சராக இருப்பவருக்கே தெரியல இங்க பயிர் காப்பீடே செய்யல அப்படின்னாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குறைகளாக பார்க்கப்படல. இது வந்து நீங்க அதே வார்த்தை திரும்ப சொல்றேன், விவசாயிகள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி. அப்ப அவர்களுக்கு தேவையான எல்லாமே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா? மத்திய அரசு அடுத்து நம்ம முன்னாடி இருக்கிறது மாநில அரசு செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி வரும்போது அந்த அதிருப்தியும் எதிரொலிக்கும் அப்படிங்கறத நான் ஒரு பாயிண்டா வைக்கிறேன். அடுத்து வந்து இதுல அதிமுக தரப்புல நம்ம பாக்குறோம், அசோகன் நிக்கிறாரு. இப்ப வாஷிங்டன் சுரேஷ் சொல்ற மாதிரி இப்ப அதிமுகவுடைய அந்த வாக்குகள் தான் இவங்களுடைய வெற்றியை நிர்ணயிக்கிற மாதிரி ஒரு ஃபேக்டரா மாறுமா?
எது அதிமுகவோட அது அதிமுகவுடைய அந்த வாக்குகள் இப்ப அவங்களுக்கு போடுற வாக்குகள் தான் வந்து இங்க ஒண்ணு குறையும் ஒண்ணு கூடும் அந்த மாதிரி திமுக வெர்சஸ் பாமகவுக்கு மாறுமா? ஆமா, இப்போ திமுகவுக்கும் பாமகவுக்கும் தான் பிரதான சண்டை இங்கே அப்படின்னு பார்க்குறோம். அதில் வந்து எந்தெந்த தொகுதிகள்லாம் இப்போ நான் முன்னே சொன்ன மாதிரி பாபிரெட்டிப்பட்டி தொகுதியிலையோ அரூர் தொகுதியிலையோ அதிமுக வேட்பாளர் எவ்வளோ வாக்குகளை வாங்குறாரு அப்படின்றத பொறுத்து தான் வந்து வெற்றி வாய்ப்பு அமையும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நீங்கள் யோசிச்சிங்கன்னா பாமகவின் ஓட்டு, அதாவது பாமகவின் ஓட்டு அதிமுகவுக்கு போகுமா இல்லை திமுகவுக்கு போகுமா அப்படின்னு பார்த்தா அதிமுக தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப காலமாகவே திமுக எதிர்த்துட்ருக்காங்க. அவங்க வந்து அதிமுக கூட கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கூட்டணி இருந்திருக்காங்க. ஆனால் திமுக கூட கூட்டணி இருந்து அவங்க பல ஆண்டுகள் ஆச்சு அப்படின்னும்போது டிரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஓட்ஸ், அவர் இப்போ சுரேஷ் சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஓட்ஸ் வந்து பாமக ஓட்டுகள் அதிமுகவில் தான் சிதைக்கப்படுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஒழிய அதிமுக ஓட்டுகள் வந்து திமுகவுக்கு போகிற ஓட்டை வந்து வாங்குவாங்க அப்படிங்கிற வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. அதனால தான் சொல்கிறோம் முழுக்க ஸ்பிளிட்னாலேயே திமுக ஜெயிக்க போகிறது ஒரு தொகுதி வந்து தருமபுரியாக இருக்கலாம் அப்படின்னு. அப்போ பாமகவுக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம், வாய்ப்பு குறைவு தான். சரி, ஒரு சின்ன இடையூறு மேடம். இதில் நான் இவரை வந்து சொல்லிட்டு இருந்தேன், எடப்பாடி அவர்கள் வந்து இந்த கான்ஸ்டிடுவன்சி எப்படி ஒரு லிட்மஸ் டெஸ்ட்டாக பார்க்குறாரா இல்லையான்றது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இதில். ஏன்னா அவருக்கு இது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய. ஏன்னா பாமக கடைசி நிமிஷம் வரைக்கும் பேசிட்டு கடைசியில் பாஜகவோட போயிருக்காங்க. அதனால் கேபி முனுசாமி அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் எப்படி இந்த கான்ஸ்டிடுவன்சியை ஃபேஸ் பண்ண போகிறாங்க, அவங்களோட ஃபுல் எஃபர்ட் போட போகிறாங்கன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறதுக்கு. அதே சமயம் 10.5% இடஒதுக்கீடு அது எவ்வளவு தூரம் இங்கே இம்பாக்டை ஏற்படுத்தும்? வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அந்த முழக்கத்தை திரும்ப பாமக வைக்கிறாங்க. அப்ப ஏற்கனவே 40% வாக்கு வங்கியை வச்சிருக்கக்கூடிய பாமக இந்த முழக்கமும் சேரும் போது அது வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு விஷயமா மாறுமா? அது திமுகவுக்கு எதிராக மாறினாலும் அதை கொடுத்தது எடப்பாடி அவர்கள்னு அவர்கிட்ட கொஞ்சம் ஓட்ஸ் போகும். அதான் அந்த ஸ்பிளிட்டோட ப்ராப்ளமே. அது இந்த எலெக்ஷன் முடிஞ்சோட தான் நமக்கு தெரியும் இந்த ஸ்பிளிட்டு யாரெல்லாம் எப்படி பாதிச்சிருக்கு அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 10.5 வந்து எடப்பாடி அவர்கள் கொடுத்தது அவருக்கு அந்த சமூகத்தில் வன்னியர் சமூகத்தில் ஒரு இமேஜ் பில்டப் ஆயிருக்கு. அதனால தான் நான் சொன்னேன் கேபி முனுசாமி அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் எவ்வளோ தூரத்துக்கு இந்த கான்ஸ்டிடுவன்சியில் எஃபோர்ட் கொடுக்க போகிறாங்கன்றது. அதுக்கும் அன்புமணி ஒரு பதில் வச்சிருந்தாரு. அதை கொடுத்தது வந்து ஒரு நல்ல ஒரு வலிமையான ஒரு சட்டத்தின்படி கொடுக்கல. அவங்க ஏதோ அவசரத்துக்கு எங்களுக்கு கொடுத்தாங்க, அதனால தான் இன்னைக்கு அடுத்த கட்டத்தில் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் கூட அதில் வந்து கண்டுக்கல அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அப்போ ரெண்டு பக்கமும் திருப்புறாரு, ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பக்கமும் அவர் திருப்புறாரு. அப்படிங்கும் போது தான் நான் இந்த கேள்வியை வைக்கிறேன். ஆமா, அது நல்ல கேள்விதான். ஆனா நீங்க யோசிச்சு பார்க்கணும் மேடம், அந்த 2021 எலெக்ஷன் போதே அதை பத்தி சொல்லியிருந்தாருன்னா எல்லாரும் நம்பிட்டு இருப்பாங்க. அந்த 2021 எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே அதை பாஸ் பண்ணி அதை கவர்னரும் சைன் பண்ணி அப்போ அது ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டது எலெக்ஷன் கேம்பெயின்ல அந்த சேலம் தர்மபுரி அந்த ஏரியால எல்லாம். அப்படி இருக்கும்போது இப்போ போய் அதை வந்து நல்ல சட்டம் இல்லைன்னு அவங்களே சொல்றது வந்து கான்ட்ரடிக்டரியா இருக்கும். ஜனங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. சரி, ஸோ அதனால அது வந்து அதிமுகவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா அந்த 10.5 கேபி முனுசாமி அவர்களும் மற்றவர்களும் அங்கே எவ்வளோ தூரத்துக்கு எஃபோர்ட் போட போகிறாங்கன்றதா அவங்களோட ப்ளஸ். கேண்டிடேட் வந்து ப்ளஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த பார்ட்டி அப்பாரட்டஸ், அந்த பார்ட்டி தொண்டர்கள் எப்படி வேலை செய்கிறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. அவங்களுக்கு வந்து திமுக வெற்றி பெறணுமா இல்லை அவங்களுடைய ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணுமான்றது தான் அவங்களோட பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க வெற்றிக்கு போகிறாங்களோ இல்லையோ, அன்புமணி ராமதாஸோட மனைவி சௌமியா ராமதாஸ் தோல்வி அடையணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, நான் எடுத்துக்கிறேன் இந்த நிறைவு கருத்தாவே. நீங்கள் கரம் உயர்த்திங்க. இது வந்து இப்போ இந்த 10.5 கேட்டிங்க, சாரும் சொன்னார். அப்போ 2021 அப்போ எதுவும் சொல்லலை, அதைத்தான் வந்து ஆக்சுவலி பெரிய வெற்றி வாய்ப்பாக வெற்றியை சாத்தியப்படுத்த போகுது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த வீடியோ, அவர் வந்து அழுகிறது, ஃபோனில் பேசுகிறது அப்படிலாம். அப்போ சட்டம் சரியா இல்லாததுக்கு அவ்வளோ இமோஷ்னலான ஒரு மெசேஜ் நீங்கள் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னும் போது அது உங்களே முரண்பட்டுருக்கிற மாதிரி தான் இருக்குது ஒன்று. இன்னொன்று, இப்போது அதுக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் ஃபைட் பண்ணியிருக்கீங்க. சரி, திமுக மேலே தவறு இருக்குது அப்படின்றது ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோம், அதிமுக மேலே வாதத்துக்கு தவறு இருக்குன்னு வச்சுக்கோம். அதுக்கு எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணியிருக்கீங்க? இப்போ ஓபிசி எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப் வரலன்னு ரவிக்குமார் தொடர்ந்து கடிதம் எழுதியும் பாராளுமன்றத்தில் உயர்த்தியும் அதை வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக போராட்டம் பண்ணி பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியும் போராட்டம் பண்ணி 2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க.
அது போல் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா பெயருக்கு ஒரு நாள் போராட்டம் ஒன்று அறிவிச்சார். அது சாயங்காலமே திருப்பி வாபஸ் வாங்கிட்டாரு. போராட்டத்துக்கு இவரே 2 மணிக்கு தான் போனார் அன்புமணி ராமதாஸ். பசங்க காலைல 7 மணி 8 மணிலேருந்து போராடிட்டு இருந்தாங்க. இன்ன வரைக்கும் அந்த பசங்க மேலே கேஸ்லாம் இருக்குது. ரயிலில் கல்லை விட்டு அடிச்சதுக்கு கேஸ்லாம் இருக்குது. அது அந்த பசங்களை நிர்கதியாக விட்டுட்டு அந்த போராட்டமும் அதுக்கப்புறம் முன்னெடுக்கல. அப்போ 10.5% நீங்கள் வந்து வெறும் வாக்குக்காக தான் பண்ணுறீங்க. நீங்கள் திமுக மேலே விமர்சனம் வச்சுக்கிட்டாலும் இதில் அவர் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காருன்னு கேட்டால் கிடையாது. சௌமியாவும் என்ன அவங்களோட ஸ்ட்ரென்த்துன்னு என்ன சொல்கிறீங்கன்னா என்வாயர்மெண்ட், அவங்க வந்து பசுமை கூட்டாக தாயகத்துக்காக இது பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் கூட்டணி இருக்கிற பாஜக அரசாங்கம் என்வாயர்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டும் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் பில் இது ரெண்டுமே சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் சட்டங்களை கொண்டு வந்தபோது இவங்க எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. இப்போ நாம் தமிழர் கட்சி எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதே போல் வந்து அவங்களோட சுற்றுச்சூழல் குழு வந்து அதுக்கு வந்து போராட்டம்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா எதுவுமே கிடையாது அப்படின்னு பார்க்குறோம். சரி, பார்க்கலாம். களத்தில் யாருக்கும் போட்டின்னு நம்ம பார்க்கும்போது தர்மபுரியில் திமுக வெர்சஸ் பாமக அப்படிங்கிறது தான் முதன்மையான போட்டியாக இருக்கிறது. அதே சமயம் அதிமுகவுடைய ஒரு வாக்குகள் எப்படி இவர்களுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க போகிறதா, அல்லது இவங்க 2 பேரையும் தாண்டி அதிமுக வந்துடுமா, இது போன்ற பல கேள்விகளுக்கு பதில் ஜூன் 4ஆம் தேதி கிடைக்கும். தர்மபுரி தொகுதியில் மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள், யாருடைய முடிவு, யாருடைய வெற்றி, யாருக்கு கிரீடம் யாருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.